கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் தமிழகம் கடுமையான வெள்ள சேதங்களை சந்தித்ததால அதற்கான நிவாரணம் கோரி தொடர்ந்து முறையீடு செய்தும் அது பத்தியும் இந்த பட்ஜெட்ல எதுவுமே சொல்லல. இது மாதிரி நிறைய கோரிக்கைகளை நாமளும் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை உயர்த்தணும், ஏற்கனவே தமிழகத்துக்கு நிலுவையில் இருக்கிற பாக்கி தொகையை வழங்கணும் அப்படின்னு தமிழக அரசு நிறைய கோரிக்கை விடுத்தும் மத்திய பட்ஜெட்ல இத பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுகொள்ளல. சூரிய மின்சக்தி திட்டம், மீனவர் நல தொடர்பான திட்டம் போன்றவையும் இடம்பெறாதது தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரும் ஏமாற்றத்தையே உண்டாக்கியிருக்கு. இது மட்டுமில்ல, மிக்சம், பெஞ்சல் போன்ற புயல்களால தமிழகத்துக்கு ஏற்பட்ட பேரழிவுக்கு 40,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி கேட்கப்பட்டுச்சு. ஆனா இதுல 1% கூட மத்திய அரசு இன்னுமே தமிழகத்துக்கு கொடுக்கல. நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு திட்டத்திற்கு 4,142 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில மத்திய அரசு நமக்கு வழங்கி இருக்கிற தொகை வெறும் 732 கோடி ரூபாய் தான். இதை வச்சுட்டு நமது மாநிலம் முழுவதும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொண்டு வருவது சாத்தியமே இல்லை. ஆனா அதே நேரம் இந்த திட்டத்துக்கு கீழே நிறைய மாநிலங்களுக்கு தேவைப்படும் தொகையை உடனுக்குடன் வழங்கியிருக்காங்க. அதனாலதான் நமது தமிழகம் மட்டுமே மத்திய அரசோட பார்வையில மாற்றாந்தாய் பிள்ளையாதான் பார்க்கப்படுது. கூட்டாட்சி நடைமுறை கொண்டு இந்தியால மாநிலங்கள் பாரபட்சமா நடத்தப்படுவது எந்த வகையிலுமே ஏற்க முடியாது. மாநிலங்கள் இல்லை என்றா மத்தியில கூட்டாட்சியே கிடையாது அப்படின்றத மத்தியில் ஆள்பவர்கள் யோசிச்சு பார்க்கணும்.